நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், நாளைக்கு இந்த லெவல்ஸ நாம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், கரண்ட்ல அப் ட்ரெண்ட் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம டெக்னிக்கல் அனாலிசிஸ், பிரைஸ் ஆக்ஷன யூஸ் பண்ணி நாம பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸோ ஒருவேளை இந்த வீடியோவ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸும், கமெண்ட்டும் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ 1 ஹவர் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த அப் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் எங்க? ரெசிஸ்டன்ஸ் எங்க? ட்ரெண்ட் லைன்லாம் எங்கெங்க இருக்கு? கரண்ட்ல ஏன் அப் ட்ரெண்ட் போக முடியாம தடுமாறிட்டு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் மேக்ஸிமம் ரியாக்ட் ஆகுறதுக்கு நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் ஆனா அந்த அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக முடியாம ஏன் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு? இந்த கேள்வி எல்லாத்தோட இதுலயும் இருக்கும். எஸ், இதுக்கான விடை டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன மார்க்கெட் குடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இந்த பேட்டர்ன் ஏங்க கிரியேட் ஆயிருக்கு? அப் ட்ரெண்ட்ல டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனா என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆனா, மேக்ஸிமம் பாசிபிலிட்டீஸ் டவுன் சைட்ல பிரேக் ஆகுறதுக்கு தான். அதாவது டவுன் டவுன் ட்ரெண்ட உருவாக்குறதுக்கு தான் அப்படிங்கிறது சார்ட் பேட்டர்ன். அதாவது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதே போல ஒரு பேட்டர்ன பிரேக் அவுட் ஆனா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே சொல்லுவோம். ஸோ 1, 2, 3 அண்ட் 4 5த் பிரேக் அவுட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போனால், இட்ஸ் அ அப் ட்ரெண்ட் கன்டினியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெகுலராவே நடக்கக்கூடிய விஷயம். அதே போல ஒருவேளை மேல பிரேக் அவுட் ஆகாம கீழ பிரேக் அவுட் ஆனாலும், இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது ஷார்ட் பேட்டர்ன். ஸோ இப்போ இன்னைக்கு நாம ஏன் கால் எடுத்திருந்தோம். கரெக்ட்டான நேரத்தில எக்ஸிட்டும் பண்ணியிருந்தோம். பட் ஆனா புட் ஆப்ஷன் எடுக்கலாமான்னு அப்படின்னு நண்பர் கேட்டிருந்தாரு. ஏன் எடுக்கல? என்ன காரணம்னா, ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிரைஸ் ஆக்ஷன் இங்க ஸ்டாப் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கல. ரீசன் அதுதான். ஸோ எகைன் உள்ள குளோஸ் வச்சிருக்கு. ங்களா? அதாவது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிட்டு எகைன் இன்சைட்ல குளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இன்சைட் குளோசிங் எதுக்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு பிரேக் ஆயிட்டு இப்படியே போயிருந்தா பிரச்சனை இல்ல. பட் டவுன் ஆயி உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ டைரக்ட்டா பிரேக் பண்ணாவே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது. ஸோ இங்க நமக்கு எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, டாப் சைட் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிட்டு வரனால, ஸோ பாட்டத்த பிரேக் பண்ணாலே போதுமானது. இது 3 டச். பாட்டத்த பிரேக் பண்ணாலே போதுமானது. எகைன் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர கிரியேட் சரிங்களா? ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்க கேண்டில் ஸ்ட்ரக்சரையும், வேவ் ஃபார்மேஷன வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு ஒருவேளை வியூஸ் சேஞ்ச் ஆகலாம். அப்படி நடந்தா அதுக்கான இன்டிமேஷன் நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். அதே போல பிரைஸ் ஆக்ஷனோட டீட்டெயில்ஸும் நான் அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க போயிட்டு டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணி. இட்ஸ் ஃப்ரீ டெலகிராம் சேனல் தான். பெய்டு கிடையாது. சரிங்களா? அடுத்தது
ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆகணுமா? கட்டாயமா இருக்கா? அப்படின்னு கேட்டா கிடையாது. நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னா இந்த சைடு பிரேக் அவுட் ஆகணும். டவுன் ட்ரெண்ட் தான் ஆகும். அப்படிங்கிறது ஒரு வியூ. பட் ஆனால் பிராக்டிகலா அது நடக்காது. பிராக்டிகலா பார்த்தா தியரட்டிக்கலா ஓகே. பட் பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, எனி சைடு பிரேக் அவுட்‌க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 1 ஹவர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இன்னும் இருக்கு. இந்த அப் ட்ரெண்டோட பீக் இந்த பீக்ல கரெக்ட்டா வந்து ஆ 21,650 நான் ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 21,650ல இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒருவேளை நாளைக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் டவுன் சைட் ட்ரெண்ட் லைனுக்கும் கீழ பிளஸ் இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கும் கீழ 2க்கும் கீழ வந்து பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு நாளைக்கு நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்க சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நாளைக்கு ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா, நிஃப்டி ஃபியூச்சர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற கிரியேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு இது நடந்ததுன்னா, டவுன் ட்ரெண்ட் அதாவது மேக்ஸிமம் புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஆனா, நீங்க இன்னொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிட்டு 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ பிரேக் பிரேக் ஆகல அப்படின்னா, வில் அகைன் அப் டூ புல்லிஷ் அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. அல்லது ஃபெயில்யூர் கேண்டில். இந்த லோ அகைன் பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலாம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டிஸா சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, கீழ வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா அடுத்த சப்போர்ட் இருக்குங்கிறனால தான். நான் வந்து பை சைட்ல இருக்கேன். பைல ஃபோக்கஸ் பண்றேன். அதனால வந்து நான் சொல்ல வரல. ஏன் வந்து ஃபெயில்ட் ஆகலாம்ன்னு சொல்றோம்னா, 1 ஹவர் ட்ரெண்ட் பை சைட்ல இருக்கு. பை ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த பை ட்ரெண்டுக்கு சாதகமாக நடக்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்டாவோ அல்லது பிரேக் அவுட் ஆயிட்டு பியரிஷ் என்கல்ஃபிங் ஏதாவது ஒரு ஃபெயில்யூர் ஸ்ட்ரக்சர் குடுத்தது அப்படின்னா, ஸோ இங்கிருந்தே எகைன் வந்து புல்லிஷ் வியூ ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த டாப்ப பிரேக் பண்ணி பை ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணிடும். சரிங்களா? ஸோ நாளைக்கு ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், டவுன் சைடு ஒருவேளை ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நம்ம ஃபெயில்ட் ஆகாம இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஒருவேளை ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, புட் ஆப்ஷன்லேருந்து இம்மீடியட்டா எக்ஸிட் பண்ணிடணும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இட் வில் அகைன் கோ டூ அப் ட்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன நடக்கலாம்? என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி இந்த லைன டச் பண்ணிட்டு. ரீசன் என்ன அப்படின்னு. ஸோ இன்சைட்ல வந்து க்ளோஸ் வச்சாலும் ஓகே. க்ளோஸ் வச்சாலும் எகைன் இங்கிருந்து டச் பண்ணிட்டோ, பிரேக் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 21,830 21,830 ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் ஏன் சொல்றேன், என்ன சொல்றேங்கிறத. 21,830ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட்டா அந்த 830 கிட்ட நியரஸ்ட்டா தான் இந்த அத்தனை வேவ் ஃபார்மேஷனும் திரும்பி இருக்கு. சரிங்களா? நல்லா நோட் பண்ணுங்க தெரியும். ஸோ இந்த 21,830க்கு மேல இங்கிருந்து எகைன் புல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படி பிரேக் அவுட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன் வந்து திரும்ப திரும்ப வந்து பைக்கு சாதகமா நம்ம பார்க்குறோம்னா, ட்ரெண்ட் இன்னும் ரிவர்சல் ஆகல. ரிவர்சல் ஆகுற வரைக்கும் பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஆஃப் ஸ்டைல்ல ஃபோக்கஸ் பண்றது என்னோட ஸ்டைல் கிடையாது. நான் ட்ரெண்டுக்கு சாதகமா மட்டும் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதர்வைஸ் எவ்வளோ தூரம் டவுன் ஆனாலும் வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. ஏன்னா, எங்க நிக்கும், எங்க ரிவர்ஸ் ஆகுங்கிறத ஏன் ட்ரெண்ட் பேஸ்ல இருக்கோம் அப்படின்னா, இங்க நிக்கலாம், இங்க நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி நம்ம நினைச்சிடலாம். பட் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமா நமக்கு லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் நான் லாஸ் ஆகறதுக்கு விருப்பப்படல அப்படிங்கிறத விட, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பப்படல அப்படிங்கிறத விட, என்னோட ஸ்டைல மாத்திக்க தயாரா இல்ல. நான் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா மட்டும் தான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன பண்ணலாம்?
ஒருவேளை இந்த பீக்கை பிரேக் பண்ணி பை ஃபெயில்டு அது ட்ரெண்ட் பை சப்போஸ் பை ஃபெயில்டுனா ஆப்ஷன் போகலாம் தப்பு இல்லை. ஒரு செல் ஃபெயில்டுனா கால் ஆப்ஷனுக்கு போகலாம். அது எனி ட்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஃபெயில்டு ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக ஃபெயில்டு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது மட்டும்தான் ஆப்போசிட் என்ட்ரி நான் அதர்வைஸ் ஆப்போசிட் என்ட்ரி அப்படிங்கிறது இருக்காது. அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணுறேன். உங்களையும் வேண்டான்னு சொல்கிறேன். டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ண நண்பர்களுக்காக சொல்கிறேன். உங்களையும் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னோட கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்காக தான் லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு இதே எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரீசன். ஓகே. ஸோ நாளைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் இதுதான். சிம்பிள் 2 விஷயம்தான். இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதாவது இந்த ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழேயும் சரி, ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயும் சரி பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபெயில்டு ஆகாமல் இருந்ததுன்னா இங்கிருந்தே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது. அப்படி நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து 21,100 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒருவேளை மார்க்கெட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டை பற்றி நம்ம யோசிப்போம். ஏன்னா இப்போ வந்து இன்னும் ட்ரெண்டே வந்து செல் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்கலை. உருவானா பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது. ஒருவேளை பைக்கு சாதகமாக போச்சுன்னா 22,000 to 22 வரைக்கும் போகிறது சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவில் வாட்ச் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.